மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்று புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய நாள். படிப்பு, வேலை, வியாபாரம், பேசுகிற திறமை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு புதன் பகவானை நினச்சி ஒரு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணுங்க. மகாவிஷ்ணு, ஹயக்ரீவர், சரஸ்வதி, அம்பாள் இவங்களை நினச்சி வணங்குனா இன்னைக்கு ரொம்ப நல்லது. மேலும் ஜாதக ரீதியாக புதன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வழிபாடு மிக பெரிய பிராயச்சித்தமாக இன்னைக்கு அமையும். சரி, இப்போ இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. பிரதம திதி மதியம் 11:51 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் விதிய திதி ஆரம்பிக்குது. பூஷ நட்சத்திரம் இரவு 9:46 மணி வரை இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அர்ஷண யோகம் காலையில 8:04 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் வஜ்ர யோகம் ஆரம்பமாகுது. பவகரணம் மதியம் 11:51 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் பாலவகரணம் ஆரம்பமாகுது. சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்திற்கு இரவு 9:46 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. அதனால அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. சரி, இப்போ 12 ராசிகளுக்கான இன்றைய பலன் பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்று உடல் நலம் நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு கொஞ்சம் குறையும். வீட்லையும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீட்டில் அமைதியான சூழல் இருக்கும். அவசரப்படாமல் முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல பலன் இன்னைக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனம் வேணும். பொறுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா எதிர்பார்த்த வேலை எல்லாமே நல்லா நடக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. பண வரவிலும் சிறிய முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கு. குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் தெரிகிற நாளாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. தைரியமாக செயல்படுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சின்ன சவால்கள் வரலாம். ஆனால் அதை சமாளிக்கிற திறமை உங்ககிட்டயே இருக்கு. பதற்றப்படாமல் நிதானமாக இருந்தால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல உதவி செய்யற நாளா இன்னைக்கு அமையுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிற சூழல் இருக்கு. நண்பர்களோட ஆதரவும் கிடைக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமான சூழல் அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு.
தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். புதிய வருமான வாய்ப்பு கூட இன்னைக்கு உருவாகலாம். செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சேமிப்பு கூடும். மகர ராசிக்காரங்களுக்கு பயணம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு நல்லா அமையும். வேலைக்காக போகும்போது பயணம் லாபம் தரும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும். பழைய சோர்வு குறையும். நல்ல உணவு நல்ல தூக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் புத்துணர்ச்சி கிடைக்கிற நாளா இன்னைக்கு இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளா இன்னைக்கு இருக்கு. வீட்டில் இருக்கிற கருத்து வேறுபாடு குறையிற நாளாகவும் இன்னைக்கு அமையுது. இறை நம்பிக்கை உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இன்னைக்கு இருக்கும். ஒரு மனிதருக்கு புதன் நல்லா இருந்தா பேசுறதுல ஒரு அழகு இருக்கும், கவர்ச்சி இருக்கும். படிப்பு, வியாபாரம், கணக்கு, எழுத்து இதுல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால இன்றைய புதன்கிழமை நாளில் ஒரு முறை மகாவிஷ்ணுவை, சரஸ்வதி தேவி தாயார அல்லது ஹயக்ரீவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்ச பச்சை பயிறு தானம் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். ஜாதக ரீதியா புதன் பலன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த பிராயச்சித்தம் ரொம்ப பலனை கொடுக்கும். இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. மீண்டும் நாளைய ராசி பலனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இறையருள் எப்போதும் உங்களோட இருக்கட்டும். நன்றி.